செங்கடலிலே டெஸ்ட்ராயர் வகை அமெரிக்காவினுடைய கப்பல் ஈரானியர்களால் இன்று குண்டு வீசி தகர்க்கப்பட்டிருக்கிறது. 80 ஆண்டுகளுக்கு மேலாக அமெரிக்காவினுடைய கப்பற்படையைச் சேர்ந்த டெஸ்ட்ராயர் கப்பல் இதுவரை குண்டு வீசி தகர்க்கப்படவில்லை. எதிரி நாட்டு கப்பல்கள் செல்ல முடியாத அளவிற்கு அவ்வளவு அனைத்து விதமான ஆயுதங்களையும் ஏந்திய கப்பல் நேற்றைய தினம் மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவிற்கு பொருளாதார ரீதியாக சாகுமணி அடித்தாகிவிட்டது. வணக்கம், நான் கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்று 19வது நாள் மேற்காசியா யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அதிதீவிரமான நடவடிக்கைகள், இழப்புகள், அழிமானங்கள் என்று ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. நேற்றைய தினமும் இன்று வரை ஏற்பட்ட அந்த நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கலாம். முதலில் ஒரு பெரிய இழப்பு ஈரானுக்கு. ஈரானுடைய பாதுகாப்பு தலைவராக இருந்த அலி லாரிஜானி அவர்கள் நேற்று படுகொலை செய்யப்பட்டார்கள் என்ற செய்தி ஈரானிற்கு பெருத்த அடியாக விழுந்திருக்கின்றது. அது ஈரானுக்கு மட்டுமல்ல பெருத்த அடி, அது உலகம் முழுவதும் உள்ள ஏகாதிபத்திய எதிர்ப்பு சக்திகளுக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பாகும் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அவர் எந்த மரண பயமும் இல்லாமல் மக்களுடன் சாலைகளில் வந்து அவர்களோடு உரையாடி கொண்டிருந்த, அவர்களோடு பேசிக்கொண்டிருந்த நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். இந்த ஏகாதிபத்தியவாதிகளும் பாசிஸ்டுகளும் பயந்து கொண்டு ஒடுங்கி இருப்பதை போல் அவர் இருக்கவில்லை. அவர் கொல்லப்பட்டது கூட ஒரு விதமான அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அவருடைய மகளுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அந்த வீட்டில் மீது குண்டு போடப்பட்டிருக்கிறது. அந்த சரௌண்டிங்ஸ், அந்த சுற்றுப்புறத்தில் கிட்டத்தட்ட 100 சிவிலியன் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஏரியா முழுவதுமே குண்டு வீசி தகர்க்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை பார்க்கிறோம். அதற்கு பின்னால் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய செய்திகள் நடந்திருக்கின்றன. இது மிக மிக முக்கியமான செய்தி. உலகிலே அதாவது ஏகாதிபத்தியவாதிகளும் வல்லரசுகளும் கேள்விப்படாத செய்தி. கடந்த 80 ஆண்டுகளுக்கு முன்னால் 1947 2வது உலகப் போர் நடந்தது. அந்த 2வது உலகப் போருக்கு பின் இப்படி ஒரு செய்தி இதுவரை நடந்திடவே இல்லை. அப்படி என்ன நடந்தது? செங்கடலிலே டெஸ்ட்ராயர் வகை கப்பல் ஒன்று, அமெரிக்காவினுடைய கப்பல் ஈரானியர்களால் இன்று குண்டு வீசி தகர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் அமெரிக்காவினுடைய கௌரவத்திற்கு மிகப்பெரிய ஒரு பேரடியாக விழுந்திருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் 80 ஆண்டுகளுக்கு மேலாக அமெரிக்காவினுடைய கப்பற்படையைச் சேர்ந்த டெஸ்ட்ராயர் கப்பல் இதுவரை குண்டு வீசி தகர்க்கப்படவில்லை. அல்லது அந்த கப்பல் அருகிலே கூட எதிரி நாட்டு கப்பல்கள் செல்ல முடியாத அளவிற்கு அவ்வளவு அனைத்து விதமான ஆயுதங்களையும் ஏந்திய கப்பல் நேற்றைய தினம் மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. அதுபோல இன்னொரு முக்கியமான செய்தி இன்று காலை கிடைத்திருக்கிறது. அதுவும் அமெரிக்காவிற்கு மிக மிக பேரடியான அதுவும் ஒரு செய்தி. ஒரே நேரத்தில் 60 அமெரிக்க விமானங்கள் குண்டு வீசி தகர்க்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி. எங்கே என்கின்ற அந்த செய்தியை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், குவைத்தில் உள்ள அல் உடைட் என்கின்ற அந்த ஒரு விமான படைத்தளத்தில் உள்ள அனைத்து விமானங்களும் 60 விமானங்கள் இருந்தன. 60 விமானங்களும் தீக்கிரையாக்கி குண்டு வீசி தகர்க்கப்பட்டிருக்கின்றன. இது எப்படி நடந்தது? 4 நிமிடங்களில் 4 அலை தாக்குதல் ஈரான் நடத்தி இருக்கிறது. 5 தற்காப்பு வளையங்களை அமெரிக்கா வைத்திருக்கிறது. அந்த 5 தற்காப்பு வளையங்களையும் ஊடுருவி சென்று அந்த 60 விமானங்களையும் அழித்துள்ளன. சிஸ்டமேட்டிக்கா தாக்கியிருக்கிறாங்க. அதாவது முதல்ல என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பேலிஸ்டிக் மிசில்லாம் ரொம்ப தூரம் உயரமா போகக்கூடிய அந்த மிசிலை அந்த பேட்ரியாட்டிக் அந்த சிஸ்டத்து மேல அடிச்சிருக்கிறாங்க. பாதுகாப்பா இருந்த பேட்ரியாட்டிக் அமெரிக்கன் சிஸ்டத்து மேல அடிச்சிருக்கிறாங்க. 2வது ஹைப்பர்சானிக், அதுவும் மிக மிக வேகமாக போகக்கூடியது. அந்த ஏவுகணைகளை ஷொராட்
அந்த சிஸ்டம் ஏவுகணை, அதாவது தவிர்க்கக்கூடிய தற்காப்பு செய்யக்கூடிய அந்த சிஸ்டத்தின் மீது அடித்து அதை காலி பண்ணியிருக்கிறார்கள். மூன்றாவது, தாழ பறந்து செல்லக்கூடிய குரூஸ் மிசைல், அந்த மிசிலை அடித்து அங்குள்ள 60 ஏர்கிராப்ட்களையும் அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள், தீக்கிரையாக்கி இருக்கிறார்கள். அதற்கு அடுத்தது அதனுடைய உச்சகட்டமாக பேலஸ்டிக் மிசிலை திருப்பியும் அங்கு ஏவி அந்த விமான தளத்தில் உள்ள வெடிமருந்து கிடங்கையும், அம்யூனிஷன் அந்த டிப்போட் மற்றும் அந்த பெட்ரோல், அதற்கான எரிவாயு வைத்திருக்கிற அந்த இடங்களையும் தீக்கிரையாக்கி இருக்கிறார்கள். ஒரு விமானம் கூட, ஒரு மனிதர் கூட அங்கிருந்து தப்ப முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தி அங்கு 60 விமானங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. இதுவும் கடந்த 80 ஆண்டுகளாக அமெரிக்காவுக்கு ஒரே நேரத்தில் இது போன்ற ஒரு நிகழ்ச்சி நடந்ததில்லை என்பதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. மிக மிக இதுவும் அமெரிக்காவிற்கு தலைகுனிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக நாம் பார்க்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னொரு செய்தி, இதுவும் ஒரு மோசமான செய்தி அமெரிக்காவுக்கு. ஆனா இது வேறு வகையில எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய விமானந்தாங்கி கப்பல், 2வது விமானந்தாங்கி கப்பல் ஜெரால்டு ஃபோர்டுங்கிற அந்த கப்பல் என்பது இன்றைக்கு என்ன நடந்திருக்குன்னா, கடந்த 12ஆம் தேதி தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு, அல்லது அதில் தீப்பிடித்திருக்கிறது. இரையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வதை விட தீப்பிடித்திருக்கிறது. அந்த தீப்பிடித்து அந்த கப்பல் 3 நாட்களாக அந்த கப்பலிலே தீ எரிந்து 3 நாளா எரிஞ்சிருக்கு. எரிஞ்சு அந்த கப்பலை என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, சூடான்ல உள்ள கிரேட்டுன்னு ஒரு விமான தளத்திற்கு கொண்டு போயிட்டாங்க அந்த கப்பலை. அந்த கப்பல்ல அது எப்படி தீப்பிடிச்சதுன்னு சொன்னா, இன்றைக்கு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவில் உள்ள அந்த கப்பலை சேர்ந்த படை வீரர்களே தீ வைத்து இருப்பதாக ஒரு விசாரணை, முக்கியமான விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் மிக மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது. ஏற்கனவே இந்த கப்பல் ஒரு சில வாரங்களுக்கு முன்னால அந்த கப்பல்ல உள்ள அந்த சாக்கடை ரெம்பி, அந்த டாய்லெட்லாம் நிரம்பி, யாருமே அங்கு உள்ளவர்கள் டாய்லெட் போக முடியாதபடி, கழிப்பறைகளை பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு 2 வாரங்களுக்கு முன்னால. அதே கப்பல் தான் இப்பொழுது மீண்டும் தீக்கிரையாக்கி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது என்ன செய்தின்னு சொன்னா, அதாவது அங்க உள்ள அந்த மாலுமிகள், கடற்படை வீரர்கள் மிக மிக கொந்தளிப்பாக இருந்திருக்கிறார்கள் அமெரிக்க அரசுக்கு எதிராக. ஏன்னா போன ஆண்டு 2025 ஜூன் மாதத்திலிருந்து அவங்க கடல்லையே இருக்கிறாங்க. மார்ச் மாதம் 26 மார்ச் மாதத்துல நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னால வெனிசுலாவுக்கு பாதுகாப்புக்கு இந்த கப்பலை அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. அங்கே போய் அந்த வெனிசுலாவுடைய அதிபர் மதுரோ கடத்தப்படுறதுக்கும் போதெல்லாம் இந்த கப்பல் அங்கே நின்றுட்டு இருக்கு. அது முடிஞ்ச உடனே வீட்டுக்கு அனுப்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கப்பலை ஈரானை நோக்கி அங்கே அந்த செங்கடல் அந்த வளைகுடா பகுதிக்கு அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த வீரர்களுக்கு இடைப்பட்ட காலத்திலே அவர்கள் வீடு நோக்கி போவோம் என்று நினைத்திருந்த நேரத்தில் அவர்களுக்கு விடுப்பு கிடையாது. குடும்பத்தை பார்த்து ரொம்ப நாளாச்சு என்று சொல்லும் பொழுது அவர்களே இந்த கப்பலுக்கு தீ வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும் இன்று நமக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா இதுதாங்க முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது நண்பர்களே. ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு சென்று ஆக்கிரமிக்கக்கூடிய படைகளுக்கும், சம்பளத்திற்காக வேலை செய்து ஆக்கிரமிக்கக்கூடிய படைகளுக்கும், தன்னுடைய நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று, தாய்நாட்டிற்காக காப்பாற்ற வேண்டும் என்று உயிரை கொடுக்கின்ற அந்த வீரர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். அவர்கள் எது நடந்தாலும் உயிரை கொடுப்பார்கள். அணு அளவும் அவர்கள் பின்வாங்க மாட்டார்கள். இவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் முடிந்தவுடன் வீடு நோக்கி போக வேண்டும் என்று சொல்வார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கிறது. இந்த போரில் ஈரானை எதிர்த்து இஸ்ரேலுக்காக நாம் உயிர் துறந்து கொண்டிருக்கின்றோம் என்று அமெரிக்கா முழுவதுமாக இப்படி ஒரு கருத்து பரவி கொண்டிருக்கிறது. அந்த கருத்தும் அவர்களை பீடித்திருக்கிறது. அந்த கருத்துக்கும் அவர்கள் ஆட்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய ஒரு உள்நாட்டிலேயே இராணுவ வீரர்கள் மத்தியில் ஒரு ஒரு எதிர்வினை, ஒரு குழப்பத்திற்கான சூழ்நிலை, அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நிலை. இராணுவத்தில் இது வரக்கூடாது. இராணுவம் என்பது டிசிப்ளின்டு ஃபோர்ஸ். ஆனால் அது அங்கு
தகர்க்கப்பட்டு வருகிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். அதுபோல இன்னொரு செய்தி பாருங்க. வேறொரு வகையில அமெரிக்காவுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய அடியை கொடுக்கக்கூடிய செய்தி. அது என்ன செய்தின்னு சொன்னா, அமெரிக்காவில உள்ள கவுண்டர் டெரரிசம், அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு பேர் வந்து தேசியவாத எதிர்ப்பு அமைப்பு. அதாவது நேஷனல் கவுண்டர் டெரரிசம். டெரரிஸ்ட் இந்த நாட்டை தாக்குறதுக்காக அல்லது வெளிநாட்டில் எங்கேயாவது அந்த தீவிரவாதிகள் இருந்தாங்கன்னா அவர்களை எதிர்ப்பதற்காக, அவர்களை அழிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் கவுண்டர் டெரரிசம். அந்த அமைப்பினுடைய தலைவராக இருந்தவர் ஜோ கண்ட் என்கின்ற ஒரு மிகப்பெரிய வீரர். அவர் வந்து 13 தடவை யுத்த காலத்துக்குள்ள போய் மிகப்பெரிய வெட்டரானா இருந்தவர். அவர்தான் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய அந்த மிகப்பெரிய அமைப்பினுடைய டாப் மோஸ்ட் தலைவர், சீஃப் தலைவர். அவர் வந்து ஒரு கடிதத்தை ஓப்பனாக வெளிப்படையாக ட்ரம்ப்புக்கு எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கார் தெரியுமா? இந்த போர் நமக்கு அவசியமில்லாத போர். இந்த போர் யாருக்காகவோ வெளிநாட்டு சில சக்திகளுக்காக, அவர் குறிப்பிடுவது இஸ்ரேல். அந்த இஸ்ரேலுக்காக இந்த போர் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த போரில் நாங்கள் தலையிடுவதற்கு எந்த விதமான நியாயமும் இல்லை. அதுபோல இன்னொரு செய்தி, இதே அந்த சக்திகளால் தான் 23 ஆண்டுகளுக்கு முன்னால் ஈராக்கில் பல்வேறு விதமான ஆயுதங்கள் இருக்கிறது, கெமிக்கல் ஆயுதங்கள் இருக்கிறது என்று சொல்லி அந்த நாட்டின் மீது நாம் படையெடுத்தோம். மீண்டும் அதே போல ஒரு நிலவரம் இன்று ஈரானுக்கு எதிராக நாம் கிளம்பி இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, இதற்கு நாங்கள் தயாராக இல்லை. அமெரிக்காவை தாக்க வேண்டும் என்கின்ற துளி அளவு கூட நோக்கம் ஈரானுக்கு இல்லை என்று சொல்லி அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இது அமெரிக்க மக்கள் மத்தியிலே, அமெரிக்க படைவீரர்கள் மத்தியிலே, அமெரிக்க இராணுவ மத்தியிலே மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடியது என்பதையும் நாம் இன்று இங்கு பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அதில் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், எல்லார் மத்தியிலும் இன்னைக்கு அமெரிக்காவில் பரவுகிற ஒரு செய்தி, ஈரான் என்பது நம்மை தாக்குவதற்காக தயாராக இல்லை. அவர்கள் மீது பொய்யாக இந்த குற்றம் சுமத்தி இந்த யுத்தம் நடத்தப்படுகிறது. அடுத்தது, இது நம்முடைய யுத்தம் இல்லை. இதுதான் மிக மிக முக்கியம். அமெரிக்காவுடைய யுத்தம் இல்லை, இஸ்ரேலுடைய யுத்தம். இஸ்ரேல் நம்மை இழுத்து விட்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை அவர்கள் இன்று அமெரிக்கா முழுவதும் இன்று பரவலாக இன்றைக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய செய்தியையும் நாம் பார்க்கிறோம். அடுத்து ஒரு முக்கியமான செய்தி. இந்த செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக அந்த ஈரான் மீது அமெரிக்கா தொடுத்த போர், இஸ்ரேலும் சேர்ந்து, அது உலக நாடுகள் மத்தியில் என்ன விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது, அல்லது என்ன முடிவுகள், என்ன பாரதூரமான செய்திகள் வந்திருக்கிறது, யாருக்கு நஷ்டம், யாருக்கு லாபம் என்கின்ற ஒரு சிறு தொகுப்பாக அது ஒரு முக்கியமான ஒரு தகவல்கள் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதாவது அதில் கொமேனியவும் அந்த இன்றைக்கு பாதுகாப்பு தலைவராக இருக்கக்கூடிய லாரிஜானியையும் இவர்கள் கொலை செய்து விட்டார்கள். இந்த நம்ம இஸ்ரேலிய படைகள் கொலை செய்து விட்டது. அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு செய்தியை, ஒரு தவறான நடவடிக்கையை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் 2 விஷயத்தில். ஒன்று, அவரை கொலை செய்ததற்கு பின்னால் வழக்கமாக பல நாடுகளிலே தலைமை தோற்கடிக்கப்பட்டது அல்லது கொல்லப்பட்ட பின்னால் அங்கே அந்த படைகள் சிதறிவிடும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஏற்கனவே நாம் முன்னொரு காணொளியிலே பார்த்தது போல அங்கு ஒரு சிஸ்டத்தை அவர்கள் ஏற்படுத்தி விட்டார்கள். மொசாய்க் என்று சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம். தலைமை இல்லாவிட்டாலும் அந்த 31 பிரிவாக இருந்திருக்கக்கூடிய படைகள் தாக்க ஆரம்பிக்கும். முன் இருந்ததை விட வேகமாக தாக்கும் என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு மிக மிக ஒரு வலுவான பேரழிவை தரக்கூடிய ஆயுதங்களை அதற்கு பின்னால் வரிசையாக தாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் கேட்கிறோம். அதில் முக்கியமாக ஹாஜி கோசம், செஜில் போன்ற பயங்கரமான ஏவுகணைகளை அடுத்தடுத்து விடாமல் ஏவிக்கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது. அதை குவைத்தில் உள்ள மற்றபடி இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க.
அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த தாக்குதல் என்பது இடைவிட்டு குடுக்கல. இரவும் பகலும் உளவியல் ரீதியாக இஸ்ரேல்ல உள்ள மக்களை அப்படி தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது டெல் அவிவாக இருந்தாலும் சரிதான், ஜெருசலேம் இருந்தாலும் சரிதான், குவைத்தாக இருந்தாலும் சரிதான், கத்தாராக இருந்தாலும் சரிதான். இந்த தலைவர் இறந்ததற்கு பின்னால், லாரிஜானி இறந்ததற்கு பின்னால் இந்த தாக்குதல் மிக மிக அதிகமாக இன்று நடந்து கொண்டிருக்கிறது ஒன்று. இதுல இன்னொரு தவறான ஒரு அதனால் ஏற்பட்ட இந்த வெஸ்டர்ன் மேற்கத்திய நாடுகளுக்கு இஸ்ரேலுக்கு ஒரு விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுவரை ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று சொன்னால், இந்த லாரிஜானி போன்ற ஒரு தலைவர்களிடம்தான் பேச வேண்டும். அவர்கள்தான் மிகப்பெரிய உயர்ந்த படைத்த தலைவர்களாக இதற்கு முன்னாலும் அமெரிக்காவோடு பேசிக்கொண்டிருந்த தலைவராக இருந்தார். பேசக்கூடிய அந்த தலைவரையும் அந்த போர்க்களத்திலிருந்து, அந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தி, அதாவது கொன்றுவிட்டதற்கு பின்னால், இன்று மேற்கத்திய நாடுகள் அங்கே ஈரானோடு பேசுவதற்கு யாருமே இல்லை. இன்று முழு அந்த யுத்தத்தையும் இராணுவம் நடத்தி கொண்டிருக்கின்றது. யாரோடு இனிமேல் இது அமெரிக்கா பேசும், மேற்கத்திய நாடுகள் பேசும் என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இனிமேல் அந்த யுத்தத்தை நிறுத்துவது என்பது மிக மிக கடினமான ஒரு செயல் என்பதை நாம் சொல்லிக் கொள்கிறோம். அதுபோல அந்த தலைவர் இருக்காரு தெரியுமா? மரணத்தை கண்டு அஞ்சாம இன்றைக்கு சாலையில நடந்து வந்தவருங்க. அவர் வந்து மக்களோட மக்களாக இருந்து வந்தவர அவர வந்து இன்றைக்கு கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. அதுபோல இதனால என்ன இன்னொரு வேற ஒரு செய்திய நம்ம இந்த போர்ல நம்ம பார்க்கிறோம். ட்ரம்ப் அமெரிக்கா அதனுடைய தலைவர் ட்ரம்ப் உலக நாடுகள் மத்தியில் குறிப்பாக அவர்களுடைய நட்பு நாடாக இருக்கக்கூடிய நேச நாடுகள் நேட்டோ மத்தியில் அம்பலப்பட்டு நிற்கிறார். அமெரிக்காவுக்கு உதவுவதற்கு யாரும் வரவில்லை. ஹோர்முஸ் அந்த ஜலசந்தியை வாங்கள் திறந்து விடுவோம், எல்லோருக்கும் தான் எண்ணெய் தேவை என்று சொல்லி அனைவரையும் கூப்பிட்ட பொழுது நேட்டோ நாடுகள் வரவில்லை. ஏன் இப்ப இங்கே பசிபிக் கடலில ஃபார்ம் பண்ணியிருக்காங்கள புதுசா ஒரு அலையன்ஸ் குவாடுன்னு சொல்லக்கூடியது ஜப்பான், தென்கொரியா, இந்தியா, ஆஸ்திரேலியா இந்த நாட்டில் உள்ளவர்கள் யாரும் வருவதற்கு தயாராக இல்லை. எந்த நாடும் வருவதற்கு தயாராக இல்லை. தனியான ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு நிலை. அமெரிக்காவும் அதை ஒட்டி இஸ்ரேலும் உலகத்திலே இதுவரை அமெரிக்காவும் இஸ்ரேலும் இதுபோல் தனித்து விடப்பட்டதே கிடையாது. நேட்டோ எப்படியாவது கூட நிற்கக்கூடிய ஒரு நிலைமை இதுவரைக்கும் இருந்துகிட்டு இருந்தது. ஈராக்கிலெல்லாம் அப்படி வந்து வான வேடிக்கையாக விமானங்கள் கொண்டு அங்கே குண்டு போட்டுக்கிட்டு இருக்கின்றன. அவர் வந்து பதுங்கி விட்டார், ஓடிவிட்டார், அந்த மக்களை நாங்கள் பிடித்து விட்டோம்னு. எங்க போச்சு அந்த அவ்வளவு அந்த CNN, IBN, அந்த ராய்ட்டர் அந்த செய்திகள்லாம் இன்றைக்கு காணோம். ஏனென்றால் இன்று அடி வாங்கி கொண்டிருப்பது மேற்கத்திய நாடுகள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோல இன்றைக்கு வளைகுடாவில் உள்ள நாடுகள், அந்த 6 நாடு 7 நாடுகள் இருக்கு இல்லையா, முஸ்லீம் நாடுகள் எல்லாமே இன்று ஒதுங்கி விட்டன. அதிகப்படியா 1, 2 நாடு வந்து தளத்தை தான் கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் அமெரிக்கா நிர்பந்தத்தினால் அந்த அங்குள்ள விமான தளங்களை பயன்படுத்துகிறாரே ஒழிய, அவர்கள் இந்த போரிலிருந்து அவர்கள் ஒதுங்கி விட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்புறம் கத்தாருடைய முன்னாள் பிரதமர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பேர் வந்து ஹமாத் பின் ஜாசிம். அவர் சொல்றாரு பார்த்துடுங்க, இந்த போரினுடைய விளைவு மிகப்பெரிய அழிவை மட்டுமே இந்த உலகம் சந்திக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னால சொல்றாரு, ஈரானிடம் ஏராளமான ஆயுதங்கள், அவங்க ஆயுதம்னு நம்ம சொல்றது இப்போ பெரிய டேங்குகளோ கப்பல் படைகளோ இல்லை. ஈரான்கிட்ட இப்போ மிகப்பெரிய அளவிற்கு இருப்பது என்னது, ஏவுகணைகளும் ட்ரோன்களும் தான். அவை மிக பெரிய அளவிற்கு இருக்கின்றன. அவர்கள் சரணடைய போவதே கிடையாது என்பதை தெளிவாக சொல்றாரு. அப்புறம் இன்றைக்கு ஹோர்முஸ் ஜலசந்தி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஹோர்முஸ் ஜலசந்தி தான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான பேசுபொருளாக, முக்கியமான ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்டாக இன்று உலகத்தில் இருக்கிறது. அமெரிக்காவுக்கு என்றால் அங்கே வளைகுடா நாடுகளிலிருந்து மற்ற எல்லா நாடுகளுக்கும், கீழ நாடுகளுக்கு, இன்னும் வேற நாடுகளுக்கும் கச்சா பொருளை எண்ணெயை கொண்டு செல்வது மற்றும் வாணிப போக்குவரத்து நடத்துவது அந்த ஹோர்முஸ் ஜலசந்தி வழியே தான். 20% கச்சா எண்ணெய்
அந்த வழியாகத்தான் செல்கிறது. மற்றும் வாணிப பொருள்கள் அன்றைக்கு வளைகுடா பொருள்களுக்கு வேண்டிய உணவுப் பொருள்கள் எல்லாம் இந்த கீழை நாடுகள் வழியாக அந்த வழியாகத்தான் போகும். அங்க ஈரான் ஒரு திறமையான, ஒரு புத்திசாலித்தனமான ஒரு அறிவிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. அமெரிக்கா, இஸ்ரேல் தவிர எந்த நாடும் அந்த வழியாக செல்லலாம். ஆனால் ஒரு கண்டிஷன், நிபந்தனை என்னன்னு சொன்னா, அவர்கள் டாலர்களை கொடுக்கக்கூடாது. எங்களிடம் கொடுப்பது அவர்கள் டாலருக்கு பதிலாக சீனாவினுடைய கரன்சியான யுவானில் தான் அவர்கள் இங்கே கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அது மிகப்பெரிய ஒரு அடி. எல்லா அடியையும் விட அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் சவுதி அரேபியா கூட சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது 1974 இருந்து இந்த பெட்ரோ டாலர் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து உலகம் பூரா பெட்ரோல் வாங்கணும்னு சொன்னா, கச்சா எண்ணெய் வாங்கணும்னா நீங்க டாலர்ல தான் வாங்கணும்னு அந்த நாடுகளை சொல்லி இருந்த நிலைமை போய் இன்றைக்கு அந்த பக்கம் கூடி போகணும்னு சொன்னா சீனாவுடைய யுவான்ல தான் போகணும்னு சொல்லும் பொழுது, அமெரிக்காவினுடைய டாலர் மதிப்பு பொருளாதார ரீதியாக இன்று ஈரான் அதை வீழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை செய்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோல இன்றைக்கு இன்னொரு முக்கியமான செய்தியும் சொல்றாங்க. இங்கே நேரடியாக இவ்வளவு இந்த ஒரு அழிமானங்கள், இவ்வளவு பின்னடைவுகள் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டதற்கு பின்னால் நேரடியாக இராணுவத்தை அனுப்புவது என்று முடிவு செய்துவிட்டால், வியட்நாம் சிறிதளவுதான் வியட்நாமில் அமெரிக்காவுக்கு பின்னடைவு, வீரர்கள் செத்தார்கள். இங்கே அதைவிட பல்லாயிரக்கணக்கான வீரர்களை அமெரிக்கா பலி கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படி இருந்தாலும் அங்கே அந்த ஈரானை என்ன சொல்றது சரணடைய வைக்க முடியாது, ஈரானை வெல்ல முடியாது என்கின்ற செய்தி. ஈரான் மேல அழிக்கலாம், ஈரானை குண்டு போட்டு தகர்க்கலாம். ஆனால் அவர்கள் இன்றைக்கு மலைகளின் அவ்வளவு மலைகள் இருக்கு. அதாவது ஈரானுடைய மேற்கு பக்கத்துல மலை, வடக்கு பக்கத்துல மலை, ஈரானுடைய கிழக்கு பக்கத்துல மலை, மத்தியில பாலைவனங்கள். இயற்கை என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய அரணாக விளங்குகிறது. அமெரிக்காவிற்கு பொருளாதார ரீதியாக சாகுமணி அடித்தாகிவிட்டது. இன்று அதற்கு அடுத்தா போல ஆட்களும் படைகளும் இன்று அவர்கள் அப்படி முடிவெடுத்தார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. இது அல்லாமல் அமெரிக்காவில் நாம் ஏற்கனவே பார்த்தது போல அந்த கவுண்டர் டெரரிசம் சீஃப் ரிசைன் பண்ணிட்டாரு. அது மட்டுமல்ல, எல்லா செனட்டர்களும் இன்று மிகப்பெரிய அளவிற்கு ட்ரம்ப்பை கேள்வி கேட்கிறார்கள். என்ன இது, யாருடைய யுத்தம், எதற்காக செய்கிறாய் என்று. நினைக்கலாம் இன்னைக்கு காலையில் இன்னைக்கு காணொளி பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்புக்கு கை காலெல்லாம் வீங்கிட்டு அவர் தன்னுடைய நிலைமையில இல்லை, அவர் பைத்தியக்காரன் மாதிரி பதட்டிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் நார்மலாக இல்லை என்று சொல்லி அவர் மீது இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது, மேற்கத்திய சாம்ராஜ்யம், நாமெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோமே அமெரிக்கா மேற்கத்திய சாம்ராஜ்யங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்னு, அவை தகர்ந்து நொறுங்கி கொண்டிருக்கின்றன. ஈரானில் மீது 8000 ஆண்டுகள் பழமையான நாகரிகமுள்ள ஈரான் மீது கை வைத்ததினால் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். இதோடு இந்த காணொளியை முடித்துக் கொள்கிறோம். பின்னால் வேறொரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.